ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் என்னென்ன எசென்ஷியல் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்துருவோம். ஸோ ஜஸ்ட் வந்து கூகுளில் போய்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து ஒரு லிங்க் வரும். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்துக்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக வந்துருக்கு பாருங்கள். இந்த லிங்க்கை தான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டாக வருது பாருங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனதும் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் மேக்கு இல்லை அப்படி இல்லை லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் பட்டனை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோடு வந்து ஆக ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஜஸ்ட்டு வந்து ஒரு 80 MB கிட்டே வருது. அது அப்படியே டவுன்லோட் ஆகட்டும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஷோ இன் ஃபோல்டர் அதை கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாப்பப் வந்து வரும். ஸோ எஸ் வந்து கொடுத்துங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வார்னிங் தான். ஓகே வந்து கொடுத்துங்க. ஸோ இதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு வந்து வரும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்தில் போகலாமா, ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னு இருக்கும். ஸோ அதே பாத்திலே இருக்கலாம், எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறபடியே இருக்கட்டும். அப்படியே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் எ டெஸ்க்டாப் ஐக்கான் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துங்க. அப்போ தான் உங்களுடைய டெஸ்க்டாப்பில் அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஐக்கான் வந்து இது வரும். ஸோ டிஸ்பிளே ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துங்க. கொடுத்து இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 minutes ஆகும். இது எல்லா பேக்கேஜும் அன்சிப் ஆகிக்கும். கம்ப்ளீட் ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் வந்து கொடுத்துங்க. ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் இப்போ வந்து விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு எந்த கலரில் வேணும், எந்த தீம் வேணுன்றத வந்து செட் வந்து பண்ணிக்கணும். டார்க் மோடு வேணும்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து சூஸ் வந்து பண்ணிக்கங்க. நிறையா தீம் வெரைட்டிஸ் வந்து இருக்குது. டார்க் மோடு, லைட் மோடு, அது மட்டும் இல்லாத டார்க் ஹை கான்ட்ராஸ்ட்டு, ஸோ எல்லாமே வந்து இருக்குது. ஒன்று வச்சு பாருங்கள் உங்கள் கண்ணுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய சஜஷன் என்னென்னா டார்க் மோடு வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா கோடு வந்து கலர் அப்போ தான் டிஃப்ரென்ஷியேட் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், அதை வந்து சூஸ் வந்து பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் வந்து பண்ணணும். இப்போ உங்களுக்கு எது சூஸ் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு செக்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா மார்க் டன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் இது பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை, ஸ்கிப் கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணுன்னு காட்டுறேன். ஷோ வெல்கம் பேஜ் இது வேணும்னா நீங்கள் அந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து அது அப்படியே இருக்கட்டும், வெல்கம் பேஜ் தேவை தான். இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி எந்தெந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்க்டாப்பில் போய்ட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டருக்கு நேம் வந்து பார்த்திங்கன்னா டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேம் வந்து வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் வந்து பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபோல்டரை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் பட்டன் மாதிரி இருக்கும் பாருங்கள், ஃபைல் நியூ ஃபைல் அப்படின்னு உங்களுக்கு வந்து காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு வந்து index.html அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துக்குறோம். எப்பயுமே ஹோம் பேஜை எப்பயுமே index.html அப்படின்ற நேமில் தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோடு வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து கொடுத்துட்டு டபுள் டைம் டேபை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோடு வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா HTML5 கொடுத்தாலும் HTML5 கொடுத்து என்டர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். இதுதான் வந்து சின்டாக்ஸ், ஹெட்டிங்கு, பாடி, HTML டேகு. ஸோ இதெல்லாமே அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு கோட் மட்டும் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாடிக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா சம் கோட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். H1 டேக் போட்டு சும்மா ஒரு டெக்ஸ்ட்டு வந்து டைப் வந்து பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா இது ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது இதில் வந்து உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் வந்து பண்ணி காட்டுறேன். அந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற, எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். எல்லா கோடையுமே வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் இல்லாத மாதிரி ஆக்கியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். எக்ஸ்டென்ஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி ப்ரிட்டியர் அப்படின்னு சொல்லி வந்து டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும். இதுதான் அந்த எக்ஸ்டென்ஷன். இதை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கேன். இப்போ ஒரு செட்டிங்ஸ் வந்து பண்ணணும். கீழே வந்து செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இந்த சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மேட் ஆன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட் ஆன் பேஸ்ட்டு, ஃபார்மேட் ஆன் சேவ் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனையும் டிக் பண்ணிங்க. இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுவுமே வந்து ஃபார்மேட் ஆகும். அதை அந்த கோடை வந்து ஆர்டர் பண்ணோம். அது மட்டும் இல்லாத நீங்கள் ஒரு கோடை அடிச்சுட்டு
சேவ் பண்ணும்போது ஃபார்மேட் பண்ணிக்கும். அடுத்ததாக இன்னொரு செட்டிங்ஸ் பண்ணணும். டிஃபால்ட் ஃபார்மேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. இது எதுக்கு அப்படின்னா, ஸோ இது டிஃபால்ட்டாக நம்ம வந்து செட் பண்ணுறோம். இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு இந்த ஃபார்மேட்டர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ரிட்டியர்ன்ற இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டைப் பண்ணுற கோடு எல்லாமே வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவே அலைன்மெண்ட் வந்து இது பண்ணிக்கும். ஸோ இப்போ கண்ட்ரோல் எஸ் நான் கொடுக்குறேன். இப்போ எல்லாமே அலைன்மெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நான் அங்கங்கே டேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் அலைன்மெண்ட் மாதிரி கொடுத்து வச்சுருந்தேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம கோடை வந்து ஃபார்மேட்டாக மெயின்டைன் வந்து பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு தாட்டியும் வந்து அந்த இது வந்து பண்ணும்போது மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ HTML டேக் மேலே இருந்ததில்ல, அதை எடுத்துகிட்டு இப்போ வந்து அலைன்மெண்ட் எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். அந்த HTML டேக் எடுத்துகிட்டு இப்போ அலைன்மெண்ட்டை கொடுத்துட்டு இப்போ சேவ் கொடுக்குறேன். எனக்கு வந்து கீழே பார்த்திங்கன்னா வார்னிங் வந்து காட்டுது. ஏன் அப்படின்னா இது வந்து HTML இல்லை CSSன்ற அந்த சின்டாக்ஸ் வந்து அதுக்கு தெரியல. ஸோ அந்த HTML டேகு இல்லை CSSனா CSS டேகு, ஸோ அந்த மாதிரி வந்து ஜாவாஸ்கிரிப்ட்னா அதுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்றது வந்து தெரியும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா கீழே வந்து வார்னிங் காட்டும். ஸோ செகண்ட் எக்ஸ்டென்ஷன் லைவ் சர்வர். இந்த எக்ஸ்டென்ஷனையும் எக்ஸ்டென்ஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி லைவ் சர்வர் அப்படின்னு வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடியே வந்து டைப் பண்ணி வச்சுருந்ததை ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவ் சர்வர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டைமும் வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னா ரீலோட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ ஆல்ரெடியே இருந்த எக்ஸாம்பிள் தான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நேம் வந்து டைப் பண்ணுறேன், கதிரேஷ் டெக் அப்படின்னு சொல்லி. இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது இன்னும் இன்ஸ்டால் பண்ணலை லைவ் சர்வரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீலோடு கொடுத்தோம் பார்த்தீங்களா, ரீலோடு கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு அங்கே வந்து ப்ரௌசரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ இதை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து index.html இப்போ நான் போகிறேன். ஸோ ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனது பாருங்க, ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ரோமில் வந்து ஓப்பன் ஆகும். அலோ அசஸ் வந்து கொடுத்துங்க. இதை கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக லைவ் சர்வர் எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஆர்எல்லே வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த யூஆர்எல்லையும் பாருங்கள், இது நார்மலாக ஓப்பன் வித் ப்ரௌசர் கொடுத்தா அந்த யூஆர்எல் வரும். இது வந்து லைவ் சர்வர் லோக்கல் ஹோஸ்டிங் உங்களுடைய நம்பர் காட்டுது பாருங்கள். இப்போ வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணுவோம். இப்போ நான் வெறும் கதிரேஷ் டெக்குக்கு பதிலாக வெறும் கதிரேஷ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஆகலை. ஏன் ஆகலைன்னா நம்ம சேவ் பண்ணல. சேவ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கதிரேஷன் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ரீலோடெல்லாம் கொடுக்கவே தேவையில்ல. ஜஸ்ட் அங்கே டைப் பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம், இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். டைப் பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம், ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதுதான் இந்த எக்ஸ்டென்ஷனுடைய ஒரு யூஸ்ஃபுல். ஸோ தேர்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்ப்போம். தேர்ட் எக்ஸ்டென்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 லைன் வந்து டைப் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா H2 கொடுத்துருந்தேன். இங்கே H2ல் 2 எடுத்துட்டேன். இங்கே H இருக்குது, இங்கே H2 இருக்குது எண்டு டேக்கில். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட்டோ ரீநேம் டேக் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஆட்டோ ரீநேம் டேக், அதை வந்து டைப் வந்து பண்ணி சர்ச் பண்ணிக்கேன். ஸோ இதுதான் அந்த எக்ஸ்டென்ஷனு. இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லைன் வந்து டைப் பண்ணி காட்டுறேன். அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி ஆட்டோமேட்டிக்காக ரீநேம் வந்து பண்ணிக்குது டேக் அப்படின்னு வந்து பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு H3 டேக் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த H3 டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம் லைன்ஸ் வந்து கொடுத்துட்டேன். இப்போ இந்த டேக்கில் 3 எடுத்துட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் H வந்துட்டுது, இங்கேயும் H வந்துட்டுது. இதுதான் இந்த ஆட்டோ ரீநேம் டேக். ஸோ இப்போ நம்ம இங்கே H2 கொடுத்தோன்னா அங்கேயும் H2 மாறிடும். இப்போது ஒரு டைமும் நம்ம வந்து மாற்றிட்டு இருக்க தேவையில்ல. இப்போ இங்கே இது H1 வரணும் அப்படின்னா ஸ்டார்டிங் டேகு எண்டு டேகு ரெண்டுத்தையும் மாற்றிட்டு இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான எக்ஸ்டென்ஷன். அண்ட் ஃபோர்த் எக்ஸ்டென்ஷன் இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன் ப்ரௌசர். இது அதே மாதிரி தான், லைவ் சர்வர் மாதிரி தான். பட் ஆனால் அது வந்து இது கிடையாது. இது எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் வந்து வியூ பண்ணி பார்ப்போம். ஒரு ப்ரௌசரை நம்ம டிஃபால்ட்டாக வச்சுக்கணும்னு நினைப்போம். இப்போ லைவ் சர்வர் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் இன் டிஃபால்ட் ப்ரௌசர்னு இருப்பாருங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் ஒரு டைமும் ரீலோட் பண்ணுற மாதிரி தான் வரும். இது எதுக்குன்னா இப்போ நான் சப்போஸ் நம்ம வியூ பண்ணி பார்க்கணுன்னு நினைப்போம். அப்பப்போ லைவ் சர்வரில் வந்து கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ ஜஸ்ட்டு ஓப்பன் இன் ப்ரௌசர் வந்து கொடுத்துக்கலாம். ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படி இல்லை டிஃபால்ட்டாக இந்த ப்ரௌசரை வைக்கணும்னா இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காத இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைர்.